நீங்கள் எத்தனையோ மட்டன் வறுவல் பண்ணியிருக்கலாம், பட் என்னோடய ஸ்டைலில் ஒரு டைம் பண்ணலாமா? இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை பண்ணுறதுக்கு நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு இதை நல்லா சுருளை வதக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி உப்பு போட்டு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, சீரகம், கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 4-5 முந்திரி நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதே போல் ஒரு தக்காளியை போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பேஸ்ட் ரெடி. அடுத்ததாக எண்ணெயில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய் தூள், அடுத்ததாக கரம் மசாலா, அப்படி இல்லைனா வீட்டில் பண்ண கறி மசாலா தூள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்ச விழுதையும் போட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இப்போ வேக வச்சுருக்கிற மட்டனை வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாவோட கலர் நல்லா மாறி இந்த மட்டன் வந்து நல்லா ஜூஸியாக அந்த மசாலாவோட சேர்ந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் மிளகுத்தூள், நல்லா கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு இறக்கி சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிட்டு சொல்கிறீங்களா?